ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மில்லட் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதை பற்றி நான் ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மில்லட் ராகி தாங்க. கேவரு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு கேவரு எடுத்திருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய டப் எடுத்திருக்கேன். நீங்கள் பேஷன் அந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. முதல்ல இதுக்கு ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிக்கலாம். இதில் உள்ள தூசு, டஸ்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் அலசி கீழே விட்டுறலாம். அடுத்து தண்ணியை பிடிச்சிக்கலாம். நல்லா கழுவணும். இதில் அதிகமாக மண் இருக்குன்றதால கையை விட்டு நல்லா பசைஞ்ச மேனிக்கு கழுவி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதே போல் கேவரை 7லேருந்து 8 முறை இல்லை 9 முறை வரையும் நல்லா அலசிக்கலாம். கேவரை அலசும்போது கேவரு மேலே இருக்கிற தோல் மொத்தமும் ரிமூவ் ஆகி வாட்டரில் போயிடும். கேவரில் நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவே இருப்பாங்க. கேழ்வரகு மாவை நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து வர்றது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தோம்னா கேவரை நான் 9 முறை அலசி எடுத்து வந்திருக்கேன். கேவரில் இருக்கிற தண்ணி மொத்தமும் வடிகிறதுக்கு இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேவரில் இருக்கிற தண்ணி வடிகிறதுக்கு நான் ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே தான் அலசி எடுத்து வச்சுருக்கிற கேவரை ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சில்லியாக இருக்கிற பாத்திரம் எடுக்கிறதால இதில் இருக்கிற தண்ணி மொத்தமும் ரிமூவ் ஆகிடும். காய வச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்றதால இப்படி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம்னா கேவரில் நம்ம என்ன தான் அலசியிருந்தாலும் அதில் உள்ள தூசு மட்டும்தான் போயிருக்கும். இதில் உள்ள சின்ன சின்ன கல், மண் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதிலே தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும் கேவரை. நான் வீடியோவில் காட்டுறது போல் கேவரை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியிலேருந்து அலசி எடுத்து காட்டன் கிளாத் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே போலவே மொத்த கேவரையும் அலசி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த கேவரையும் அலசி எடுத்து வந்துட்டோம். இப்போ தான் நம்ம மெயினாக கவனிக்கணும். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த ஒரு பிடி கேவரில் தான் அடித்தங்கிய மண் மொத்தமே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அடி கேவரையும் அலசி எடுத்துட்டோம். நான் வீடியோவில் காட்டுறது பாருங்கள், அடியில் இந்த அளவுக்கு மண் இருக்குது. இப்போ அலசி எடுத்துருக்கிற கேவரை நல்லா காயிற வெயிலில் ஒரு காட்டன் கிளாத் மேலே மொட்டை மாடியில் காய வச்சு எடுத்து வந்துடலாம். இதை எப்படி காய வைக்கணும்னா, நார்மலாக நம்ம வீட்டில் அரிசி, கோதுமை இதையெல்லாம் அலசி மொட்டை மாடியில் காய வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அலசி காய வச்சுருக்கேன். இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. வாங்க கேவரு எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்று பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா கேவரு ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் கேவரு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி தான் காய வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு சைடில் காக்கா, குருவி, புறா எல்லாம் நிறைய இருக்குன்றதால நான் இந்த மாதிரி காட்டன் கிளாத் ப்ளேஸ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேவரை நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டோம். இதை பார்த்தோம்னா நல்லா தெரியும், ஈரம் இல்லாமல் சூப்பராக காஞ்சி வந்திருக்கு. இதை மில்லுக்கு கொடுத்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சிலேயே நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சிடலாம். இது கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கடுத்து நம்ம சேனலில் நிறைய ராகி ரெசிபிஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.